அசாஞ்சேவை காப்பாற்றிய மக்கள் சக்தி அகற்றப்படாத வாய்ப்போட்டு. நீண்டகால சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை அமெரிக்க அதிகாரிகள்கிட்ட ஒப்புக்கொண்டு அது தொடர்பாக ஒப்பந்தம் செய்து கொண்டதை அடுத்து அவர் விடுதலையாக்கி பிரிட்டனில் இருந்து வெளியேறியதாக விக்கிலீக்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க தேசிய ஆவணங்களை பெற்று அதை வெளியிட சதி செய்ததாக 52 வயதான அசாஞ்சே மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற போர்கள் தொடர்பாக விக்கிலீக்ஸ் வெளியிட்ட ஆவணங்கள் மூலம் பலரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாக பல ஆண்டுகளாக அமெரிக்கா வாதாடினாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக பிரிட்டன் சிறையில் இருந்த அசாஞ்சே அங்கிருந்து அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து போராடி வந்தார். நீதித்துறை அளித்திருக்கக்கூடிய கருத்தின்படி, சுதந்திரத்தின்படி அசாஞ்சே ஆஸ்திரேலியா திரும்புவார். பெல்மார்ஷ் சிறையில் சிறிய அறையில் 1901 1901 நாட்கள் கழித்த நிலையில் திங்கட்கிழமை அங்கிருந்து அவர் வெளியேறியதாக எக்ஸ் சமூக ஊடகத்தில் விக்கிலீக்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மதியத்தில் ஸ்டான்டெட் விமான நிலையத்தில் விடுவிக்கப்பட்டு அங்கிருந்து பிரிட்டனுக்கு விமானம் மூலமாக போயிட்டு அங்கிருந்து ஆஸ்திரேலியா திரும்புவார் அப்படின்னு விக்கிலீக்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த அசாஞ்சேவினுடைய ஆதரவாளர்களுக்கு எக்ஸ் சமூக ஊடகத்தில் நன்றி தெரிவித்துள்ள அவருடைய மனைவி ஸ்டெல்லா அசாஞ்சே, இது நனவாக பல ஆண்டுகளாக அணி திரண்டவர்களுக்கு நன்றி, இந்த விஷயம் நனவாகிறதுக்காக அணி திரண்டவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன் குற்றங்களை ஒப்புக்கொள்வதாக ஜூலியன் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஜூன் 26 புதன்கிழமை அன்னைக்கு வடக்கு மரியானா தீவுகள் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொலைதூர பசிபிக் தீவான வடக்கு மரியானா, ஹவாய் அல்லது வடக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி நீதிமன்றங்களை விட ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஆஸ்திரேலியா அரசினுடைய செய்தி தொடர்பாளர் இந்த வழக்கு நீண்ட காலத்திற்கு இழுத்தடிக்கப்பட்டதாக கூறியதாக AFP இந்த செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறாங்க. CBS ஊடகம் அசாஞ்சினுடைய வழக்கறிஞர் ரிச்சர்ட் மில்லரை தொடர்பு கொண்ட போது அவர் கருத்து தெரிவிக்க மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய வழக்கறிஞரையும் தனியார் செய்தி நிறுவனம் தொடர்பு கொண்டாங்க. ஜூலியன் அசாஞ்சே மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் அவருக்கு எதிரான வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டது அப்படின்னு நீண்ட காலமாக தெரிவித்து வராங்க. அசாஞ்சேவுக்கு எதிரான விசாரணையை கைவிடுமாறு ஆஸ்திரேலியாவின் கோரிக்கையை தான் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த ஏப்ரல் மாதம் தெரிவித்தார். அதற்கு அடுத்த மாதமே தான் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக புதிதாக அசாஞ்ச் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு பிரிட்டன் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. இது தன் மீதான விசாரணை எப்படி நடைபெறும் மற்றும் தன்னுடைய பேச்சு சுதந்திரம் மீறப்படுமா அப்படிங்கிறது குறித்து அமெரிக்க அளித்திருக்கக்கூடிய உத்தரவாதங்களை அவர் சவால் விடுக்க அனுமதித்தது. இந்த உத்தரவை அடுத்து அசாஞ்சேவினுடைய மனைவி ஸ்டெல்லா செய்தியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள்கிட்ட பேசும்போது ஜோ பைடன் நிர்வாகம் இந்த அவமானகரமான விசாரணையில் இருந்து ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிலிருந்து அவர் ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலை நாடுகளில் தங்கள் அரசியல் உத்திகள் வெளியானால் ஒன்று சமரசம் செய்து கொள்ளும் அல்லது ஆலை காலி செய்துவிடும். இதுதான் இதுவரை நடந்து வருது. ஆனால் அசாஞ்சே விவகாரத்தில் மக்கள் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியதால் தற்போது சமரசம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் மக்கள் சக்தி. ஆனாலும் அசாஞ்சேயினுடைய வாய் அடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை.